பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த வருடம் முடிய போகுது. அநேகர் உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருப்பீர்கள். ஜெயம் எடுக்கும்படியாக, புதிய ஆண்டுக்குள் ஜெயத்தோடு செல்லும்படியாக, புதிய ஆண்டின் நன்மைகளையும் சமாதானத்தை காணும்படி உபவாசம் ஜெபிப்பீர்கள். ஆவியானவருக்கு விட்டுக் கொடுங்கள். ஆவியான உதவியோடு ஜெபிங்கள். கிறிஸ்துவின் ரத்தத்தை எல்லாவற்றின் மீதும் பேசுங்கள். நிச்சயமாக ஜெயம் எடுப்பீர்கள். இங்கே யாத்திராகம் 14:14 சொல்கிறது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனம் உங்களுக்கு வருகிறது. நாம் கர்த்தருடைய பாதத்தில் காத்திருப்போம் என்றால் நிச்சயமாக செல்லம் திரும்பி வந்து ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. ஆமென். இது கர்த்தர் செய்தாருங்க. அவர்கள் எதையும் செய்யவில்லை. மோசையோட உன் கையை நீட்டுன்னு தான் சொல்றாரு. சமுத்திரத்தின் மேல உன் கையை நீட்டு என்றுதான் தேவனாய் கர்த்தர் சொல்றார். அருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் அமர்ந்திருந்த பரிசுத்தாவினருக்கு விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால் எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மளை பின்தொடர்கிற சத்துருக்களையும் புதிய ஆண்டுக்குள் நம்மளை சமாதானத்துடன் நடத்த தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட அந்த சமாதானத்தை நதி நம்மீது பாய்ந்து வரும் பொழுது நம்ம பின்னால வருகிற சத்துருக்களை கடலில் ஆழத்தில் தேவன் முழுகடிக்க செய்வார். அதற்கு நீங்களும் நானும் உபவாசம் பண்ணி பரிசுத்தாவின் வல்லமையோடு நிறைந்து ஜெபிக்கும் போது, ஆவியானவருக்கு உங்களை விட்டுக் கொடுக்கும் போது நீங்க அமர்ந்தது ஜெபிப்பீங்க. எங்கெங்கயோ வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு பகுதிகள எந்த இடத்துல அற்புத அதிசயங்கள் எங்களுக்கு காண வேண்டுமோ, சரீரத்திலாலும் வாழ்க்கையினாலும் வேலையினாலும் திருமண காரியங்கள் எங்க நீங்க அற்புத அடையாளங்களை காண வேண்டுமோ, என் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு அது நமக்கு செய்து முடித்து தருவார். நீங்க சும்மா இருந்தா போதும், செபித்தால் போதும், மாறாதீங்க, வேதவசனத்தை தியானிங்க, உபவாசம் பண்ணுங்கள், கிறிஸ்துவின் ரத்தத்தை எல்லாவற்றின் மீது பேசுங்க. நாட்டுக்குட்டி ரத்தத்தை சாட்சியின் வசனத்துல சாத்தானை ஜெயிப்பீர்கள் சொல்லியிருக்கிறாரே வெளிப்படுத்தின விசேஷத்தில். இன்றைக்கும் இங்கே நீ சும்மா இருந்து அவனுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொன்னவர் சத்துருக்களை கடல் ஆழத்தில் மூழ்கி போட்டு ஒருத்தர் கூட தப்பலை என்று சொல்லியிருக்கபடினால் நீங்களும் நானும் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை உங்களுக்கு தரும்படியும் சத்துருக்களை மடங்கடிக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அமர்ந்திருந்து நானே கர்த்தரை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து ஜெபிங்கள். புதிய ஆண்டுக்குள்ள ஜெயத்தோடு செல்வோம். புதிய ஆண்டில் நன்மைகளையும் கிருபைகளையும் காண்பீங்க. உங்களுக்கு விரோதமா வந்த ஒவ்வொரு சத்துருக்களையும் கர்த்தர் மடக்கடிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சகோதரி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.